எங்கள் பாதை சரியான பாதைதான் அப்படிங்கறத சொல்வதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் திரு ரமேஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். சரியான பாதையில் செல்கிறதா தாவேகா அப்படின்ற தலைப்புல நம்ம எல்லாரும் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு ஒரு கட்சி சரியான பாதையில் செல்கிறதா இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்றதுக்கு பல்வேறு கூறுகள் இருக்கு. அது ஒரு கட்சியை பார்த்து மட்டுமே நம்ம முடிவு பண்ணணும் அப்படின்றது முடியாத ஒரு காரியம். பேரலா டிராவல் பண்ணக்கூடிய மற்ற கட்சிகள் எப்படி டிராவல் பண்றாங்க, அவங்களுடைய செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தாதான் நாம சரியான பாதையில சென்று கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுல நாம எந்த கட்சியை எதிர்க்கிறோம், நம்மளை எந்த கட்சிகள்லாம் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது ஒரு முக்கிய கூறாக இருக்கிறது. தேர்தல் அரசியலை பொறுத்த வரைக்கும் சரி, எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியை தொடங்கி அரசியலுக்கு வரும்பொழுதே சரி, கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக நிர்ணயம் பண்ணிவிட்டு சரியான பாதையை தேர்ந்தெடுத்து தான் நாங்கள் அரசியலுக்கு வந்திருக்கோம். அங்கேயே நாங்கள் முதலில் எங்களுடைய சரியான பாதையை தேர்ந்தெடுத்துட்டு தான் வந்திருக்கிறோம். அதே போல நம்ம எதிர்க்கிறவங்க யாரு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. நம்ம எதிர்க்கிறவங்க யாரு அப்படின்றத விட எதற்காக எதிர்க்கிறார்கள், எப்படி எதிர்க்கிறார்கள் அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு சேர்த்து. இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 தேர்தலுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய தலைவலியாக நம்முடைய தமிழக வெற்றி கழகம் மாறி இருக்கிறது. அதனாலதான் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கூட்டணி கட்சிகளை வைத்துக்கொண்டு, தன்னோடு கூட்டு சேர்வார்கள் என்று நினைக்கக்கூடிய தலைவர்களை வைத்துக்கொண்டு, பல்வேறு பத்திரிகையாளர்களையும் ஊடகவியலாளர்களையும் வைத்துக்கொண்டு தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தை டார்கெட் செய்து கொண்டு வேலை செய்கிறது என்றால் நாம் மிகச்சரியாத பாதை தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். என்னதுக்கு இப்ப நீங்க கோட்டீஸ்வரனை சொல்லலையே, நீங்க கோட்டீஸ்வரனை சொல்லலையே. அண்ணன் விருப்பப்பட்டா இல்ல, அண்ணன் விருப்பப்பட்டாருன்னா எல்லாரும் போகும்போது உங்க ஓட்டர் ஐடியா ஜெராக்ஸ் காப்பி எடுத்து அண்ணன் கொடுத்து அனுப்பிச்சிருங்க, ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணி பார்ப்போம். அந்த அளவுக்கு சந்தேகப்பட வேணானே ஐயா. ஓட்டர் ஐடி இருந்தால்தான் எங்கள் கட்சியின் ஆன்லைன்ல உறுப்பினர் ஆக முடியும்ன்றது தெரியாம பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதே போல அண்ணன் வந்து நல்ல அரசியல், மக்கள் அரசியல், அதுக்காக தான் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அந்த நல்ல அரசியல், மக்கள் அரசியல் பேரலா டிராவல் பண்ற திமுகவில் இல்லங்கிறத வந்து இன்னும் வெளிப்படையாக அண்ணன் பேசவே மறுக்கிறாரு. அது ஏன்னு தெரியல. நீங்க யோசிச்சு பார்க்கணும். இன்றைக்கு வந்து இந்த கரூர் சம்பவத்தை பத்தி பேசுறாங்க. கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய இந்த குறிப்பாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அஜெண்டா என்னன்னா, எப்படியாவது தமிழக வெற்றி கழகத்தின் மீது ஒரு கரும்புள்ளியை வைத்து இந்த அரசியல் பயணத்தை முடித்து வைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அது ஒரு காலமும் முடியாது. அதை நீங்க தடுக்கவே முடியாது. எங்களுடைய அரசியல் பயணத்தை நாங்கள் தெளிவாக பயணத்தை மேற்கொள்றதுனால தான் இவ்வளவு தைரியமா சொல்றோம். ஏன் அப்படின்னா, இன்றைக்கு இந்த திமுக இப்படி ஒரு அரேட்டிவ் எடுத்துட்டு போறாங்க, இப்படி அஜெண்டாவை எடுத்துட்டு போய் இவ்வளவு பேரை பேச வச்சு நமக்கு கரும்புள்ளி குத்த முயற்சி பண்றாங்களே. இந்த திமுகவை பற்றி இங்க பல பேர் பேசுறதே கிடையாது. இது இந்த கரூர் அப்படிங்கிறது மிகப்பெரிய பெருந்துயரம். நாம் நம்முடைய உறவுகளை இழந்திருக்கிறோம். இது ஒரு துன்பியல் அப்படின்றத நம்ம உணர்றோம். இதுல இருந்து நாம் அடுத்த முறை வந்து இன்னும் சீரும் சிறப்புமாக நம்முடைய மக்கள் சந்திப்பு நிகழ்வு நடக்கும் பொழுது எந்த விதமான பாதிப்பும் நடக்கக்கூடாது, இது போன்ற துன்பியல் சம்பவங்கள் நிகழக்கூடாது அப்படிங்கிறதான் அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்துட்டு இருக்கிறோம். 2500 பேர் தொண்டர்களை திரட்டி அந்த தொண்டர்களுக்கு எக்ஸ் போலீஸ் ஆபீசர்களை வைத்து பயிற்சி அளிக்கக்கூடிய பணிகளை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். இதையெல்லாம் நாங்கள் உணர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு சாராரை மட்டும் கருப்பு புள்ளி வைத்து விட்டு இன்னொரு சாராரை பற்றி இங்க பேசுறதே கிடையாது. அப்படி பேசக்கூடியவர்கள் யாரு, எந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சு பேசிட்டு இருக்காங்க? திமுகவுக்கு. அப்ப இந்த திமுக யாரு? தன்னுடைய சொந்த குடும்ப பிரச்சனைக்காக, அரசியல் பிரச்சனைக்காக தினகரன் பத்திரிகை அலுவலகத்தை எரித்து அங்கு வேலை செய்பவரை கொன்று குவித்த ஒரு கொலையாளியாக இந்த திமுக இருக்கிறது. அவங்கள பத்தி நம்ம பேசுறதே கிடையாது. குஜராத் கலவரத்தின் போது அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள் கொல்லப்பட்டார்கள் கொத்து கொத்தாக. அன்றைக்கு பாஜகவோடு கூட்டணியில் இருந்து கொண்டு அதை அனுபவித்தது இந்த திமுக. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய திமுக இது போன்றவர்கள்லாம் வைத்து நம்ம மேல சில கரும்புள்ளிகளை வைக்கதான் முயற்சி செய்வார்கள். அதற்கெல்லாம் பார்த்து நம்ம அச்சப்பட தேவையில்லை. நம்மளுடைய கட்டமைப்பு என்பது இன்றைக்கு நேற்று அண்ணன் சொன்னது போல 2 வருஷமாக இருக்கிறது கிடையாது. 30 வருஷமாக ரசிகர் மன்றமாக, கற்பனை மன்றமாக, மக்கள் இயக்கமாக இருந்து வளர்ந்த கட்டமைப்பு. இன்றைக்கு அண்ணன் என் கூட வந்தார்னா வார்டு அளவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை கூட்டு போய் காமிக்க நான் தயார். அண்ணன் தயாரா அப்படின்னு நான் கேட்பேன். என்னால முடியும். அதே போல அரசியல் தெரியல, எல்லாருமே இன்னும் சிறுவர்களாக இருக்கிறாங்க, ஓட்டர் ஐடி இருக்கா அப்படின்லாம் அண்ணன் நிறைய நகைச்சுவை பண்ணாரு. ஆனா சிரிப்பு மட்டும் வரல. நான் அந்த நகைச்சுவைக்கு பதிலாக நீங்க கருத்தா சொன்னீங்கன்னா கேட்க தயாரா இருக்கிறோம். இன்னொரு விஷயம்,
அரசியல் தெரியல அரசியல் தெரியலன்னு சொல்றீங்களே, இன்றைக்கு நீங்க சொல்றீங்களா இந்த சின்ன பசங்களுக்கு அரசியல் தெரியல, இவங்களை வச்சு எப்படி தாவேகா வந்து நடைபயணம் போக போகுது, எப்படி ஆட்சி அமைக்க போகுது? இங்க இருக்கக்கூடிய அனைவருமே முதல் தலைமுறை வாக்காளர்கள் கிடையாது. இப்பதான் 18 வயசு முடிஞ்சு வாக்கு போட வந்தவங்க கிடையாது. இதற்கு முன்பு நீங்கள் சொல்லக்கூடிய திமுகவிற்கோ அதிமுகவிற்கோ நாம் தமிழருக்கோ ஏதோ ஒரு கட்சிக்கு வாக்களித்து இன்று மாற்றத்திற்காக தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அரசியல் தெரியல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, சோகால்ட் இந்த திமுக அதிமுக நாதக போன்ற கட்சிகள் இதுவரைக்கும் அவர்களுக்கு அரசியல் சொல்லிக் கொடுக்கலன்னு அர்த்தம். அப்ப அந்த கட்சிகளும் அரசியல் மயப்படுத்துவதை தவிர்த்திருக்கிறார்கள் அல்லது செய்யவில்லை அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அடுத்தது, எப்படியும் பின்னாடி வரக்கூடிய அண்ணன் வந்து தனியார் அண்ணன் அவர்கள் பேசுவாங்க. முன்கூட்டியே அண்ணனுக்கும் கொஞ்சம் பதில் சொல்லிட்டு போயிடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. அதை மட்டும் நான் செஞ்சுட்டு ஓடிடுறேன். அவரை இழுக்காம பேச முடியாது தாவேகாவால. எங்களுடைய அன்பிற்குரிய ஒரு ஸ்வீட் எனிமின்னு சொல்லிட்டீங்களே, எப்படி மேம் இழுக்காம இருக்க முடியும்? இப்போ அண்ணனும் இதே கருத்தை முன்வைப்பாரு. இப்ப பின்னாடி வரும்போது நீங்க பார்க்கலாம், இவங்க சின்ன பசங்க அப்படி பண்றாங்க, அங்க ஏறுறாங்க இங்க இறங்குறாங்க, எல்லா கதையும் சொல்லுவாரு. இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, முதல்வரின் மனம் கவர்ந்த தமிழக வெற்றி கழகத்தை எதிர்க்கும் எதிர்ப்பாளர் யார் அப்படின்னு ஒரு போட்டி இருக்கு. அதுல 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு அண்ணன் தனியரசு, இன்னொன்னு அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. இவங்க 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. என்ன, அன்பில் மகேஷ் அண்ணன் வந்து அழுது பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு, நம்ம அண்ணன் கொஞ்சம் வந்து கண்மூடித்தனமாக எல்லாத்தையும் பேசி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவார். இதுல அண்ணன் நேற்று கூட ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். 4.5 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி செய்த முதல்வர் அவர்களை நேரில் சந்தித்து நான் பாராட்டி விட்டு வந்தேன் அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அந்த சிறப்பான ஆட்சின்னு சொல்லும் போது, அண்ணன் தயவு செஞ்சு சொல்றேன், அந்த சிறப்புகள் என்ன அப்படின்னு நீங்க சொல்லிருங்க. அந்த 4.5 வருஷத்துல நான் கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் 4.5 வருஷத்தை தேடி பார்த்துட்டேன். பதவி ஏற்பு நாள்ல இருந்து இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க கஞ்சா விற்பனை அமோகமா நடந்துகிட்டு இருக்குதுன்னு. பள்ளிகள் கல்லூரிகள் பொட்டி கடைகள் முழுக்கொண்டு மாணவர்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இது சிறப்பான. இன்னொரு பக்கம் தமிழ்நாடு முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் மதுபான விற்பனை ஆண்டுக்காண்டு அதிகமாகிட்டு இருக்கு. 50,000 கோடி டார்கெட் வச்சு மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு அரசு. இது சிறப்பான? எனக்கு புரியலண்ண. அதே போல இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழக மாணவியோட விவகாரமாக இருக்கட்டும், கோயம்புத்தூர்ல பாலியல் துன்புறுத்தலால பாதிக்கப்பட்ட மாணவியோட விவகாரமாக இருக்கட்டும், பெண்களும் மாணவிகளும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடமாடவே முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. இது ரொம்ப சிறப்பான ஆட்சியா இருக்கும் போலண்ணே. இதையெல்லாம் நம்ம சிறப்புன்னு அப்படின்னு அண்ணா பாராட்டும் போது தான் எனக்கு இதெல்லாம் கேள்வியா கேட்டு, அண்ணா அந்த சிறப்பு இதெல்லாம் நீங்க வந்து என்னென்ன சொல்ல வரீங்க, இதுல உங்களுடைய நிலைப்பாடு என்னென்ன, இதெல்லாம் நீங்க ஆதரித்து சிறப்புன்னு சொல்ல போறீங்களா? அப்படி சொன்னீங்கன்னா சிரிப்பாயிடும். தொகுதியில நம்ம தொகுதியிலேயே நமக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் திமுக என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய கேடயமாக கூட்டணி கட்சிகளையும் கூட்டணிக்கு வர இருக்கக்கூடிய கட்சிகளும் இந்த பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர் பல பேர் தன்னுடைய கேடயமாக பயன்படுத்தி கொண்டு அவர்களையெல்லாம் வந்து எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் எதிர்ப்பவர்களை பேச வைத்து விட்டு தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, தன் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் இன்னைக்கு திமுக செஞ்சுக்கிட்டு இருக்குது. குறிப்பாக நீங்க பல கேடயங்கள் இந்த மாதிரி பயன்படுத்திட்டாங்க. சமீபத்தில் கூட பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மீசை கேடயம் ஒன்றெல்லாம் வந்திருக்குது, நீங்க பார்த்திருப்பீங்க. மிகப்பெரிய மீசை வைத்திருக்கக்கூடிய கேடயங்கள் எல்லாம் இன்னைக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணா உங்களை சொல்லல தனியார் சொன்ன, உங்களோட கொஞ்சம் பெரிய மீசை தான். அந்த மீசைகள் எல்லாம் இன்றைக்கு கேடயமாக வந்திருக்கிறது. எனக்கு ஒரே ஒரு கேள்வி, நீங்களாம் சிந்திச்சு பார்க்கணும். அறிவார்ந்த மக்களாக நம்மளாம் இங்க இருக்க சிந்திச்சு பார்க்கணும். இந்த மீசைகள் எல்லாமே அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்துல துடிக்கல, கோயம்புத்தூர் மாணவி விவகாரத்துல துடிக்கல, அதே போல வந்து வேங்கை வயல் பிரச்சனைக்கு துடிக்கல, பரந்தூர் பிரச்சனைக்கு துடிக்கல, விவசாயிகள் பிரச்சனைக்கு துடிக்கல, மாணவர்கள் பிரச்சனைக்கு துடிக்கல, மீனவர்கள் பிரச்சனைக்கு துடிக்கல. இப்படி எதுக்குமே துடிக்காது இந்த மீசைகள். திமுகவுக்கு எதிராக திமுகவை வீழ்த்தக்கூடிய ஒரு சக்தி வரும்போதெல்லாம் துடிக்கிறதே. அப்படின்னா அது உண்மையிலேயே ஒரிஜினல் மீசையா இல்ல ஒட்டு மீசையா நமக்கு சந்தேகம் வருமா வராதா? இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இன்றைக்கு அரசியல் பயணம் போயிட்டு இருக்குது. அப்போ எதிர்கட்சிகள் இந்த பயணத்தை எல்லாம் பார்த்தாதான் நம்முடைய பயணம் சரியாக சென்று கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதன் அடிப்படையில தான் சொல்றேன், 2026 தேர்தலில் மக்கள் நம்முடைய பயணத்தில் நமக்கு துணையாக இருக்கிறார்கள். இந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுவது உறுதி. அந்த வெற்றி சொல்லும் தமிழக வெற்றி கழகம் சரியான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறது என்பதை இங்குள்ள அனைவருக்குமே அந்த வெற்றி புரிய வைக்கும் என்று மட்டும் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.